திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 247, அதிகாரம் அருளுடைமை. முகலாய மன்னர் ஜஹாங்கீரின் மனைவி நூர்ஜஹான் வீரமும் நிர்வாகத் திறமையும் மிக்கவர். ஒரு நாள் நூர்ஜஹான் தனது அரண்மனை தோட்டத்தில் வில்வித்தை பயிற்சி செய்து கொண்டிருந்த போது அவர் எய்த அம்பு ஒன்று இலக்கு தவறி வெளியில் பாய்ந்தது. அப்போது அவ்வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு சலவை தொழிலாளியின் உடலில் பாய்ந்து மரணத்தை ஏற்படுத்தியது. இந்த கொலை வழக்கு மன்னர் ஜஹாங்கீரின் அவைக்கு வந்தது. விசாரணைக்கு பின் மனைவி என்றும் பாராமல் அக்கால சட்டப்படி மரண தண்டனை விதித்தார் முகலாய மன்னர். அமைச்சர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். எப்படியாவது தண்டனையை குறைக்குமாறு மன்னரை வேண்டினர். இவ்வழக்கில் ஏதேனும் விதிவிலக்கு அளிக்க முடியுமா என சட்ட நிபுணர்களை ஆராய சொன்னார் ஜஹாங்கீர். சட்ட நுணுக்கங்களை அலசி ஆராய்ந்த நிபுணர்கள் யார் கொல்லப்பட்டாரோ அவருடைய வாரிசு கொன்றவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டாம், தண்டனைக்கு பரிகாரமாக பிணையத் தொகையை கொடுத்தால் போதும் என்று கூறினால் கொலையாளியை விடுதலை செய்துவிடலாம் என்று விதிவிலக்கை கூறினார்கள். உடனே மன்னர் இது தொடர்பாக யாரும் இறந்தவரின் மனைவியை வற்புறுத்தக்கூடாது என்று ஒரு கட்டளையை பிறப்பித்தார். இச்செய்தியை அறிந்த சலவை தொழிலாளியின் மனைவி அரசி வேண்டுமென்றே தன் கணவரை கொல்லவில்லை, தற்செயலாக சம்பவம் நடந்துவிட்டது, அவர் மீது எந்த தவறும் இல்லை என்று அரசியின் மீது மனமிறங்கினார். உடனே மன்னரிடம் சென்று எனக்கு பிணையத் தொகை போதும், அரசியை மன்னிக்கிறேன் என்று கூறினார். மன்னரும் அரசிக்கு தண்டனையிலிருந்து விலக்கு அளித்து சலவை தொழிலாளியின் மனைவிக்கு பிணையத் தொகையை வழங்கினார். இதன் மூலம் இவ்வுலகில் வாழ்வதற்கு பொருளையும் அரசியின் மீது கருணை காட்டியதால் மேல் உலகத்திற்கு அருளையும் தேடிக்கொண்டார். பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலக இன்பம் இல்லாதது போல உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவர்களுக்கு மேல் உலக இன்பம் இல்லை என்பதை அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பொருள் இருந்தால் மண்ணுலகம், அருள் இருந்தால் விண்ணுலகம்.